பௌர்ணமியை ஒட்டி திருவண்ணாமலையில் கிரிவலம் சென்ற பக்தர்கள் சாமி தரிசனம் செய்வதற்காக தேரடி வீதியில் குவிந்ததால் அங்கு கூட்ட நெரிசல் ஏற்பட்டது. அப்போது ஒருவரை ஒருவர் முண்டியடித்துக் கொண்டு செல்ல முயன்றதால் போலீசார் பேரிகார்டுகளை அமைத்து பக்தர்களை வரிசையில் அனுப்பி வருகின்றனர். விவரங்களை தர இருக்கிறார் செய்தியாளர் சசிகுமார். விவரங்களை வழங்கலாம். வணக்கம். திருவண்ணாமலை அருள்மிகு அருணாச்சலேஸ்வரர் திருக்கோயில் உலக பிரசித்தி பெற்ற திருத்தலங்களில் ஒன்றாக பார்க்கப்படுகிறது. இந்த நிலையில் தை மாதம் வரக்கூடிய தைப்பூச தினத்தன்று பௌர்ணமி தினத்தில் ஏராளமான பக்தர்கள் நேற்று இரவு முதல் கிரிவலம் வந்து அதனை தொடர்ந்து சாமி தரிசனம் செய்வதற்காக அதிகாலை முதலே பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்த கூடிய சூழ்நிலையானது ஏற்பட்டது. மேலும் பார்த்தோம் என்றால் தேரடி வீதியில் ஒவ்வொரு மாதமுமே அந்த பகுதியில் நாம் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய இந்த பகுதியில் கூட்ட நெரிசலானது அதிக அளவில் ஏற்படக்கூடிய ஒரு நிலையானது தொடர்ந்து நீடித்து வருகிறது. குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் வெளி மாநிலங்களில் இருந்து வரக்கூடிய பெண்கள் மற்றும் குழந்தைகள் அந்த கூட்ட நெரிசலில் சிக்கி தவிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையானது ஏற்படுகிறது. அந்த பகுதியில் போலீசாரும் பாதுகாப்பு பணியில் ஈடுபடக்கூடிய அந்த போலீசாரும் பேரிகார்டுகளை அமைத்து கூட்ட நெரிசலை கட்டுப்படுத்துவதற்கு அதிக முயற்சிகளை மேற்கொள்கின்றனர். அப்படி இருந்தும் அங்க வரக்கூடிய அந்த பக்தர்கள் ஒருவரை ஒருவர் முண்டியடித்துக் கொண்டு அந்த வரிசையில் செல்வதற்காக அந்த பகுதியில் செல்வதனால் அந்த பகுதியில் பெண்கள் மற்றும் குழந்தைகள் மிகுந்த ஒரு சிரமத்திற்கு ஆளாகி கூட்ட நெரிசலில் சிக்கிக் கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலையானது தொடர்ந்து நீடித்து வருகிறது. இந்து அறநிலையத்துறை உடனடியாக அந்த பகுதியில் கூட்ட நெரிசலை தவிர்ப்பதற்கு பௌர்ணமி தினங்களில் கியூ வரிசைகளை அதிகப்படுத்த வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையானது பக்தர்கள் மத்தியில் எழுந்துள்ளது. குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் வெளி மாநிலத்திலிருந்து வரக்கூடிய பக்தர்கள் தாங்கள் சிரமமின்றி சாமி தரிசனம் செய்வதற்கு இந்து அறநிலையத்துறை உரிய நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை தொடர்ந்து முன்வைத்து வருகின்றார்கள் என்பது குறிப்பிடத்தக்கதாக பார்க்கப்படுகிறது. விவரங்களுக்கு நன்றி.